சபரிமலையில் கட்டுக்கடங்காத கூட்டம் காரணமாக வரும் 24ஆம் தேதி வரை தினமும் 75,000 பக்தர்களுக்கு மட்டுமே தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்படுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சிவசபாபதி, தற்போது கூட்டத்தை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது, விவரங்கள் என்ன? மண்டலகாலம் தொடங்கியதிலிருந்தே பாத்தீங்கன்னா முதல் 2-3 தினங்களா பாத்தீங்கன்னா சபரிமலையில லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிய தொடங்கினாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பம்பை, எரிமேலி மற்றும் நிலக்கல் போன்ற இடங்கள்ல பக்தர்கள் கூட்டம் அதிகமானதோட மட்டும் இல்லாம சபரிமலையில பாத்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் அதிகமானதுனால பாத்தீங்கன்னா நில நெருக்கடி ஏற்பட்டுச்சு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்து அந்த கம்பி வேலி, அதாவது போலீசார் வச்சிருக்க தடுப்புகளை தாவி குதிச்சு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இதை தொடர்ந்து மிக அதிக அளவுல பக்தர்கள் சபரிமலைக்கு வந்ததுனாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி மட்டும் இல்லாம கேரளா உயர்நீதிமன்றம் ஏன் இவ்வளவு அதிகமான பக்தர்கள் சபரிமலைக்கு அனுமதி செய்ய, அது மட்டும் இல்லாம கூட்டம் இவ்வளவு வரும் தெரிஞ்சும் ஏன் பாதுகாப்புக்கு போதிய அளவு பாதுகாப்பு கொடுக்காம இருந்தீங்கன்னு பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஆன்லைன் புக்கிங்ல 70,000 பேரும், உடனடி புக்கிங்ல 5,000 பேரும் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வரும் 24ஆம் தேதி வரை 75,000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு 75,000 பக்தர்களை மட்டுமே அனுமதிக்கப்படுறாங்க. மிச்சம், அதாவது ஆன்லைன் புக்கிங் இருக்கிறவங்கள உள்ள அனுமதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி உடனடி பதிவு இருக்கிறவங்க யாராருக்கு இருக்காங்களோ அவங்க மட்டும் அனுமதிக்கப்படுறாங்க. மிச்ச ஆட்கள் எல்லாமே தடுத்து நிறுத்தப்பட்டு மறுநாள் சபரிமலைக்கு செல்லக்கூடிய அனுமதி கிடைக்குது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதாவது இன்று நாளை 24ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவு பக்தர்களுடைய நெரிசல்ல நிக்காம பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சிவசபாபதி, உங்களுடைய தகவல்களுக்கு.